Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவர் ஈரமான தரையில் வழுக்கிவிட்டார். இவ்வாறாக தரையில் என்னும் போது அது கட்டிடத்தினுள் ஆயின் ஃப்ளோர் என்றவாறும், கட்டிடத்திற்கு வெளியே ஆயின் கிரவுண்ட் என்றும் நாம் தெரிவிக்கணும். கட்டிடத்தின் உள்ளே ஆயின் வெரி குட் ஃப்ளோர். அப்போ கட்டிடத்திற்கு வெளியே ஆயின் வெல் டன் கிரவுண்ட். அது மட்டுமில்லாமல் மண்ணில், நிலத்தில் என்னும் போதும் நாம் கிரவுண்ட் என்போம். இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவர் ஈரமான தரையில் வழுக்கிவிட்டார். அப்போ ஈரமான தரையில் வழுக்க வேண்டுமாயின் அது நிச்சயமாக கட்டிடத்தினுள்ளாகத்தான் இருக்கும். He slipped on the wet floor. He slipped on the wet floor. Again, he slipped on the wet floor. ஒருவேளை அது வெளியே ஆயின் நாம் இங்கு ஃப்ளோர் என்பதற்கு பதிலாக கிரவுண்ட் என்பதுதான் பயன்படுத்தி இருக்கணும். தண்ணீர் தரை முழுக்க சிந்தி விட்டது. இங்கு water spilled all over the ground என்ற வாரம் நீங்கள் தெரிவிக்க முடியும், floor என்ற வாரம் தெரிவிக்க முடியும். அப்போ பேசுகின்ற நபருக்குத்தான் தெரியும் அது எங்கே என்று. கட்டிடத்தினுள் நடந்த செயலா, கட்டிடத்திற்கு வெளியே நடந்த செயலா என்பது. Water spilled all over the ground or water spilled all over the floor. அந்த பறவை தரையிலிருந்து ஒரு புழுவை எடுத்தது. உங்களுக்கு இது தெளிவாகவே புரிந்திருக்கும். இது வெளியே ஆகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே simply you can say the bird picked up a worm from the ground. The bird picked up a worm from the ground. எல்லாரும் ஒரு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. The bird picked up a worm from the ground. தரையில் உள்ள டைல்ஸ் உடைஞ்சு போச்சு. இங்கு டைல்ஸ் பற்றி கதைக்கிறபடியா உங்களுக்கு வடிவ விளங்கி இருக்கும். அது கட்டிடத்தினுள் தான். ஆகையால் the tiles on the floor are broken. The tiles on the floor are broken. எங்களோட சேன்னு சொல்லி பாருங்க. The tiles on the floor are broken. அவள் தரையை தும்புத்தடியால் துடைத்தாள். Please comment it now. Great. சமையலறை தரையில் கறைகள் இருக்கு. Give it a try. Superb. அவர்கள் மரத்தின் கீழே தரையில் நித்திரை கொண்டனர். Comment your answer. Splendid. You got it. அவள் அழுதுவிட போகும் நிலையில் அல்லது தருவாயில் இருந்தாள். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு வந்துட்டது. விட்டா இன்னும் ஒரு செகண்ட்ல அப்படியே கண்ணீர் வடிய போகுது. அப்ப அவ்வளவு ஒரு அழுது விட போகும் தருவாயில். இவ்வாறாக அருகில், நிலையில், தருவாயில், ஓரத்தில் என்பதையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் on the brink of, on the brink of, again on the brink of என்றவாறு தெரிவிப்போம். இதனுடைய வாக்கிய அமைப்பாக subject plus be form verb plus on the brink of plus noun or gerund என்பது அமையும். உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். அவள் அழுதுவிட போகும் நிலையில் இருந்தாள். She was on the brink of tears. She was on the brink of tears. அப்போ இங்கு gerund பயன்படுத்தலாம் தானே, crying பயன்படுத்த கூடாதா?
நிச்சயமா பயன்படுத்தலாம். She was on the brink of crying. நாம் ஒருவரோடொருவர் வாக்குவாதம் செய்யும் நிலையில் இருந்தோம். வாக்குவாதம் செய்ய என்ன செய்வோம்? ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கத்துவோம். We were on the brink of shouting at each other. We were on the brink of shouting at each other. எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Bravo. We were on the brink of shouting at each other. அவன் மிகப்பெரிய முடிவை எடுக்க வேண்டிய தருவாயில் இருக்கிறான். இப்ப அவன் எடுத்தே ஆகணும். ஆனா அந்த டிசிஷன் ரொம்ப பெருசு. அவன் இருக்கிறான். He is on the brink of making a big decision. He is on the brink of making a big decision. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா? He is on the brink of making a big decision. நீ வெற்றியின் அருகில் இருக்கிறாய். இப்போது அதை கைவிட்டு விடாதே. வெற்றியின் விளிம்பில வந்துட்ட. இந்த ஆண்டு அடுத்தது வெற்றிதான். அப்போ இப்போது அதை கைவிட்டு விடாதே. Try to comment it now. Well done. அவர் ஒரு புதிய வேலையை ஆரம்பிக்கும் தருவாயில் இருக்கிறார். Please comment your answer. Wonderful. நான் நம்பிக்கையை இழக்கப் போகும் நிலையில் இருந்தேன். அவ்வளவுதான் என்ற கதை அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை இழக்கிற தருவாயில இருந்தேன். Please comment your answer. You did it. அவன் கதையை நம்ப முடியவில்லை. இவ்வாறாக நம்ப முடியவில்லை. நீங்க யோசிப்பீங்க சிம்பிளி அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம பார்க்க போன்றோம். அதாவது நடந்திருக்க வாய்ப்பிருக்கு, ஆனால் நமக்கு நம்ப முடியவில்லை என்பதை எவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்லலாம் என்று சொல்லி implausible. Implausible. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Implausible. Again. Very good. Implausible. பாருங்கள் உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். அவன் கதையை நம்ப முடியவில்லை. His story sounded implausible. இங்க நீங்க sounded என்பதற்கு பதிலாக was அப்படின்னு சிம்பிளா சொல்லலாம். His story was implausible அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பாருங்கள் மறுபடியும் சொல்லி பார்ப்போம். His story sounded implausible. Again. His story sounded implausible. அவள் சொன்ன காரணம் முழுக்க நம்ப முடியாதது. அவள் ஒரு சாக்கு போக சொன்னா அது டோட்டலி எங்களால நம்பவே முடியல. The excuse she gave was totally implausible. The excuse she gave was totally implausible. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க மறுமுறை ஒரு கால். The excuse she gave was totally implausible. Once again, the excuse she gave was totally implausible. ஆரம்பத்தில் அந்த யோசனை நம்ப முடியாதது போல தோன்றியது, ஆனால் அது வேலை செய்தது. அந்த யோசனை the idea தோன்றியது. The idea seemed எப்படியாக நம்ப முடியாதது போல. The idea seemed implausible எப்போது ஆரம்பத்தில். The idea seemed implausible at first. ஆனால் அது வேலை செய்தது. But it worked. The idea seemed implausible at first, but it worked. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. The idea seemed implausible at first, but it worked. அவர்கள் தாமதமானதற்கு நம்ப முடியாத சாக்கு போக்கு சொன்னார்கள். Please comment your answer. Wow, great. அவளுடைய திடீர் வெற்றி நம்ப முடியாததாக இருந்தது. Comment it now.
bravo. ஒரு நம்ப முடியாத வதந்தி பள்ளி முழுக்க பரவியது. Please comment your answer. Amazing, you got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Floor or ground என்பதையோ subject plus be form verb plus on the brink of plus noun or gerund என்பதையோ implausible என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். அவ்வாறு நிச்சயமாக பயனுடையதாக இருந்திருப்பேன். மறக்காம எனக்கு தெரிவிக்கும் வகையில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.